ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு சௌமியா மேராஸ் கிச்சன். இன்றைக்குள்ள வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க, ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த vlogக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் vlog தாங்க பார்க்க போகிறோம். எங்கே பார்த்தீங்கன்னா சர்ஜாப்பூர் பாகலூர் ரோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரெண்டு விதமாக வந்து நீங்கள் ஹோசூருக்கு ரீச் ஆகலாம். ஒன்று வந்து எலக்ட்ரானிக் சிட்டி ரோடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்ஜாப்பூர் பாகலூர் ரோடு. ஸோ இந்த சர்ஜாப்பூர் பாகலூர் ரோடில் பார்த்தீங்கன்னா ஹைவே தான் டுவர்ட்ஸ் ஹொசூரில் வந்து கைரளி ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. இது இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, ஹோம் சீசன் வித் லவ் இருக்காங்க இல்லையா அபி. ஸோ அவங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஒரு நாள் வீடியோவில் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிய வருது சர்ஜாப்பூரில் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குதான்னு. ஸோ இந்த சர்ஜாப்பூராக இருக்கட்டும், பாகலூர், அப்புறம் வந்து இந்த சைடு மர்த்தகளி சைடில் நிறைய தமிழியன்ஸ் மலையாளிஸ் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து கர்நாடகா பீப்புளும் இந்த மாதிரி ஹோட்டல் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ப்ராப்பராக சர்ஜாப்பூர் மெயின் ரோட்டில் கான்ஃபிடென்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளே போய் பார்க்கலாம். ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, செட்டப் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஸோ இதுதான் வந்து அவங்க கிச்சன் யூனிட்டுங்க. பாருங்கள், இங்கே தான் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் என்னென்னா நிறைய நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர். ரொம்ப தங்கமான மனுஷங்க. சொன்ன மாதிரி அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு பொலைட்டாக யார் யாருக்கு என்ன வேணும் பார்த்து பார்த்து வந்து எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அதேமாரி காய் வந்து அன்லிமிட்டட் தான், எவ்வளோ நாள் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க. மீல்ஸ் இருக்குது, பிரியாணி, எக் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எல்லா வகையான பிரியாணிஸ் இருக்குது. சொன்ன மாதிரி இது நான்வெஜ் கடல் மாதிரி தாங்க, ப்ளஸ் வெஜிடேரியனும் இருக்குது. ஸோ அதனால தான் எங்களால் அங்கே போக முடிஞ்சது. எக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எக் கறி, எக் பிரியாணி, எக் பொடி மாஸ், எக் மஞ்சூரியன், அந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பரோட்டா சால்னாலாம் வச்சுருந்தாங்கங்க. எங்களுக்கு இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சொன்ன மாதிரி ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த மெனு கார்டு பாருங்கள், ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். குடிக்கிறதுக்கு தண்ணி எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூடு தண்ணியில் வந்து சிவப்பு வேர் போட்ட தண்ணி தாங்க கொடுத்துருக்காங்க. செம சூப்பராக இருந்தது. ஸோ மெனு கார்டு பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், என்னென்ன வெஜிடேரியன் ஃபுட் இருக்குது, என்னென்ன நான் வெஜிடேரியன் ஃபுட் இருக்குது. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேரளா ரைஸ் தான், நம்ம சம்பா ரைஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்கங்க. பட் எனக்கு இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வயிற்றுக்கு எதுவுமே பண்ணலை. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. என் பையனும் சொன்னான், ஏன்னா மசாலா வந்து ரொம்ப கம்மியாக தான் எல்லாத்துலேயும் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. சாம்பார்லாம் வந்து செம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பெங்களூரில் நிறைய மலையாளிஸ் இருக்காங்க, தமிழியன்ஸும் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது என்ன பாருங்கள், அங்கே ஒரு தீ எரிஞ்சிட்ருக்கா. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேங்காவாக குமிச்சு வச்சுருந்தாங்க. அந்த தேங்காவோட ஓடு இருக்குது பார்த்திங்களா, அது ஷெல்லை இழக்கிறதுக்காக வந்து அங்கே இது பண்ணி வச்சுருந்தாங்க. தேங்காய் எடுக்கிற ப்ராசஸ் வந்து கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நெருப்பில் போட்டு அந்த ஷெல்லை இது பண்ணி தேங்காய் மட்டும் எடுக்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹோட்டலை ட்ரை பண்ணி பாருங்கள். பாகலூர் சர்ஜாப்பூர் ஆர் சர்ஜாப்பூர் பாகலூர். ஹொசூர்லேருந்து பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லாட்டி பெங்களூர் டு ஹொசூர் தமிழ்நாடு சைட் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். இந்த ரோட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹைவேயில் இந்த ஹோட்டலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். செம சூப்பராக இருக்குது.
ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாதுங்க. நார்மலான ரேட்டு தான். பட் இது என்னென்னா எங்களுக்கு கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது ஆக்சுவலி. பட் இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் தான் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டல் விசிட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாங்க. நம்ம சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு இருக்கும்போதே லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர். பை பை. See you soon.